ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 15, திருதியை திதி, விசாகம் நட்சத்திரம். யோகம் அவ்வளவு நல்லா இல்லைங்க. இன்னைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 4:30 to 6. ஓகேங்களா. சூளம் வடக்கு, பரிகாரமாக பால் சாப்பிட்டு போங்க. வடக்கு பக்கமாக பயணம் பண்ணுறவங்க, அதாவது முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம், இல்லை அப்படின்னா அந்த லீவு நாளில் ஒரு பயணம் போவோம் அப்படின்னு போகிறீங்க இல்லையா, வடக்கு முகமாக நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா பரிகாரமாக பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேச ராசிக்காரங்க இன்னைக்கு முழுவதும் வேலைகள் அவ்வளவு சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், இல்லை பின்னா நீங்கள் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, இந்த கட்டிட சம்மந்தமான வேலைகள் இதெல்லாம் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அது தொழிலுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு எல்லாம் நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும். இன்று 88 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு கடன் தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இன்னைக்கு இறங்குவீங்க. சரிங்களா. அது தொழில் சம்பந்தமான கடன், இல்லை அப்படின்னா குடும்பம் சம்பந்தமான ஒரு கடன் ஒன்று இருக்கு, அதை தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில நபர்கள் தொழிலையும் வியாபாரத்தில் முதலீடுகள், அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அதற்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது எல்லாமே பண்ணுவீங்க. இன்று 4 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், லாப நோக்கோட தாங்க இன்னைக்கு எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. ஓகேங்களா. காலையிலேருந்து இந்த வேலையில் வச்சுக்கோங்களேன், இதில் லாபம் இருக்கா இல்லைன்னா அந்த வேலையை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் இருப்பீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, இல்லை தனியார் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர் பதவிகளும் கூடுதல் பொறுப்புகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். 3 கமெண்ட் பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு பயணத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகேங்களா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான ஒரு பயணம் போவீங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான ஒரு பயணம் ஒன்று போவீங்க. அதே நேரத்தில் தொழிலில் வெற்றி பெறும் ஒரு எண்ணம் வருங்க. சரிங்களா. தொழிலில் இதுமாரி ரொம்ப ஒரு டல்லாக போயிட்டுருக்கு, அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அந்த மூமெண்ட்டில் இறங்குவீங்க. இன்றைக்கி 99 கமெண்ட் பண்ணுங்கள், மிக மிக சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை தொடர்பான ஒரு பயணம். சரிங்களா. ஒரு வேலை, அதுக்காக ஒரு நண்பர்கிட்ட சொல்லியிருக்கோம், இல்லை அப்படின்னா நம்ம ரிலேஷன் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கோம்னா நீங்கள் போய் அந்த இடத்துக்கு போங்க, அவங்களை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சார்ந்த ஒரு பயணம் இன்றைக்கி போவீங்க. ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகளும் இன்றைக்கி எடுப்பீங்க. சரிங்களா. ஒரு கோவிலுக்கு போய் கும்பிடணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, துர்க்கை வழிபாடு பண்ணலாம். இப்படி ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சி, இல்லை ஒரு ஆன்மீக பயணம் போகிறதுக்கு முயற்சி, அதற்கான முயற்சி எல்லாமே எடுப்பீங்க. இன்று 66 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி ராசிக்காரங்களுக்கு வருமானம் உயருங்க இன்னைக்கு. ஓகேங்களா. தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பு. அதே நேரத்தில் தொழில் தொடர்பான எதிரிகள் மூலமாக சில தொல்லைகளும் இருக்கு, ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. இன்று 55 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அது குடும்பம் சம்பந்தமான உதவிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேலை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்பந்தமான உதவிகளாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. பிஸ்னஸை கொஞ்சம் ஓரளவு சுமாராக தான் போயிட்டுருக்கு. இதை வேறு மாதிரி மாற்றி நம்ம பண்ணுவோம், என்ன பண்ணலாம் அதற்கான முயற்சி, அதற்கான ஒரு தேடுதல் இன்னைக்கு இருக்கும். இன்று 22 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், புதிய வேலை அமையுங்க. ரொம்ப நாளாக ஒரு வேலை ஒன்று தேடிட்டு இருக்கோம், அதாவது நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி வேலை வாய்ப்பு இன்று உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் கடன் சார்ந்த சில தொல்லைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. உயர்கல்வி தொடர்பான ஒரு பயணமும் இன்னைக்கு இருக்குங்க. குழந்தைங்களோட உயர்கல்வி, அதாவது கல்லூரி காலேஜில் சேர்க்கறதுக்கு, அது சம்மந்தமான ஒரு பயணம் இன்னைக்கு போவீங்க. இன்று 11 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. எப்பயும் போல வேலைகள் போயிட்டு தான் இருக்கும், இருந்தாலுமே இந்த வேலையில் ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை பின்னா குடும்பம் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை, இதை இப்படி மனசில் இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இடமாற்றம் இருக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இடம் மாறுறதுக்கான ஒரு முயற்சியாவது எடுப்பீங்க. புதிய பொறுப்புகள் இன்னைக்கு சேரும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் சேரும். இன்று 55 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகர ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்போர்ட் வியாபாரத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை பின்னா முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு வியாபாரத்தில் நம்ம இறங்குவோமா, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்வம் வரும். அதை சார்ந்த ஒரு தேடுதல் இன்னைக்கு இருக்கும். பேச்சின் மூலமாக வருமானம் கூடக்கூடிய மிக மிக சிறப்புங்க இன்னைக்கு. 66 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு
தொழிலை வந்து மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு வருங்க. சரிங்களா? ஒரு தொழில் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இந்த தொழில் வந்து அவ்வளவா ஒரு கரெக்ட்டா இல்ல. ஓகேவா? நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்த்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரியான ஒரு முன்னேற்றம் இல்ல. அப்போ இந்த தொழிலையே மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு வரும். வேலைகள் வந்து சுறுசுறுப்பு இருக்கும். அதே நேரத்தில உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும். இன்று 99 கமெண்ட் பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மீன ராசிக்கு வந்து இன்று பேச்சின் மூலமாக கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. அதே நேரத்தில் எதிர்பாராத பணவரவு இன்று இருக்கின்றது. தேவையில்லாத சில குழப்பமும் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? அப்போ தொழில்ல வியாபாரத்தில் வந்து எதிர்பாராத பணவரவு, பேச்சின் மூலமாக சில சிக்கல்கள், கொஞ்சம் கவனமா பேசுங்க. வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனம் நடந்துக்கோங்க. இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா எல்லா வேலைகளும் பார்த்துக்குங்க. என்று 33 கமெண்ட் பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.